வைகோ ரொம்ப முரண்பட்ட நிலையை, ஒரு குழப்பமான நிலையில் இருக்காருங்க. ஏங்க, முதலமைச்சர் விஜயை நேரில் அழைக்கும் போது கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்னு அவருக்கு தெரியாதா? சரி, ஒரு செலிபிரிட்டி வரும்போது கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தானே நம்ம செலிபிரிட்டியை கூப்பிடுறோம். கூட்டமே வராத ஒரு ஆளை நீங்க ஃபங்க்ஷன் கூப்பிடுவீங்களா? யாருமே வரமாட்டாங்கங்க. எந்த ஜன நெரிசலும் இருக்காது. ஃபங்க்ஷன் அமைதியா நடக்கும். 100 பேருக்கு இன்விடேஷன் கொடுத்தா 10 பேர் தான் வருவாங்க. அப்படி இருக்கிற நிலைமையிலயா நீங்க சீஃப் கெஸ்ட் கூப்பிடுவீங்க? கட்டுக்கடங்காம கூட்டம் வரணும்னு தானங்க கூப்பிடுறோம். இது என்ன சமாதானம்னு அவ்வளவு ஒரு மூத்த அரசியல்வாதி, எங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதைக்குரியவர், இப்படியான ஒரு சமாதானம் சொல்றாரு. சரி, இதுல அடிப்படையில விஜய் சம்மதிச்சாரான்லாம் நமக்கு தெரியாது. வைகோ வந்து வெளியில சொன்னதுதான் இது. விஜய்ட்ட ஒரு வாய் வார்த்தையா சொல்லியிருக்கலாம் முதலமைச்சர்ட்ட. அவர் சம்மதிச்சாரான்னு நமக்கு தெரியாது. இவங்களே இன்விடேஷன் அடிச்சுக்கிட்டாங்க, லெட்டர் கொடுத்தாங்களா, அவர் கன்சென்ட் லெட்டர் சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து வந்துச்சா, இது எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ வைகோ என்னன்னா, அவர் வரலங்கிறதுக்கு இவர் ஒரு ஃபேஸ் சேவிங்கா இதை சொல்றாரு. வந்தா கூட்டம் வந்துரும்னு சொல்லி, நானே வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். யாராவது வர வரக்கூடிய ஒரு பிரபலத்தை வந்து வர வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா? இங்க வரிசையா வேற ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நமக்கே அது தெரியும். நான் அப்பவே நினைச்சேங்க, இல்லைங்க, கர்நாடகாவுக்கு 3ஆம் தேதி போக போறதா சொல்றாங்களே, இவர் எங்க அதுக்கு போவாரு அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். கடைசியில வைகோவே இவ்வளவு பெரிய அந்தர்பல்தி மாதிரி அடிச்சிட்டாரு. விஜய் அதை தவிர்த்து விட்டார் அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா சார்? விஜய் வந்துங்க, வைகோ வந்து பழைய அவர் கொடுத்த பழைய முக்கியத்துவம் இப்போ கொடுக்காரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் 2 எம்எல்ஏங்க. அந்த 2 எம்எல்ஏவும் இப்போ இன்னைக்கு விட அந்த இன்னொரு மதிமுக எம்எல்ஏ தான். அஃப்கோர்ஸ் அவர் வின்னிங் சர்டிஃபிகேட் படி பார்த்தா திமுக எம்எல்ஏ. இதே சுந்தரநாள் பல்கலைக்கழக விழாவை அவரும் புறக்கணிச்சிட்டாரு. திருநெல்வேலியில இருக்கிற காங்கிரஸ் எம்பியும் புறக்கணிச்சிட்டாரு. இந்த எம்எல்ஏ, கடைநல்லூர் எம்எல்ஏ, அவரும் புறக்கணிச்சிட்டாரு. அப்போ மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேரை ரிசைன் பண்ண வச்சிருந்தாருன்னா வைகோவோட பொலிட்டிக்கல் மெரிட்டு கூடியிருக்கும். அவரால் அது முடியல. என்ன காரணம்னா, விஜய் நானே நேரடியா வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைப்பேன்னு விஜயே என்கிட்ட சொன்னாருன்னு வைகோ தானே சொன்னாரு. அந்த நம்பிக்கை அந்த எம்எல்ஏக்களுக்கு இல்லைன்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். விஜயே வந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. இப்போதான் வந்து நம்ம எம்எல்ஏ ஆயிருக்கோம், 2-3 மாசத்துக்குள்ளேயே எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். இப்போ உண்மையிலேயே வந்துங்க, நம்பி ராஜினாமா கொடுத்த எம்எல்ஏக்களோட கதி என்னன்னே ஒரு குழப்பமா இருக்கு.